தாடி மீசெல்லாம் வந்துட்டா ரியல் மேன் ஆயிட முடியாதுங்க. ரியல் மேன் ஆகணும்னா ஒரு 10 பாயிண்ட் இருக்கு. அந்த 10க்கு நீங்க எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. பாயிண்ட் டிசிப்ளின். ரியல் மேனுக்கு எப்பயுமே டிசிப்ளின் தான் முக்கியம். அவன் எப்பயுமே டிஸ்ட்ராக்ஷன் ஆகவே மாட்டான். ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம், அதோட டிசிப்ளினை அவன் கன்சிஸ்டன்சியா அவன் ஃபாலோ பண்ணி அதை அச்சீவ் பண்ணுவான். அதுதான் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இன்டிகிரிட்டி. இன்டிகிரிட்டினா நேர்மை. அவன் யார் பார்த்தாலும் பார்க்கலனாலும் ரியல் மேன் எப்பயுமே நேர்மையா கரெக்டா அவன் உண்மையை கரெக்டா செய்வான். தேர்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா அவன் ஒரு ரியல் மென்னே கிடையாது. நம்ம வீட்டில் யார் மதிச்சாலும் மதிக்கலைனாலும், அப்பா அம்மா நம்மளை மதிச்சாலும் மதிக்கலைனாலும் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து நம்ம வீட்டை நம்ம நல்லா பார்த்துக்கோங்க. ரியல் மென்க்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நம்ம ஃபேமிலியை நம்ம தான் பார்த்துக்கணும். அதுதான் ரியல் மெனுக்கு அழகு. ஃபோர்த் பாயிண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். செல்ஃப் ரெஸ்பெக்டை எதுக்காகவும் யாருக்காகவும் நம்ம விட்டே கொடுக்கக்கூடாது. ஃபிஃப்த் பாயிண்ட் எமோஷ்னல் கண்ட்ரோல். எமோஷ்னலாக நம்ம கண்ட்ரோலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். யாருக்கு நம்மளை ட்ரிகர் பண்ணாலும் நம்ம கோவப்படக்கூடாது. டிசிப்ளினாக எமோஷ்னல் கண்ட்ரோலாக இருக்கணும். சிக்ஸ்த் பாயிண்ட் ரொம்பவும் முக்கியமான பாயிண்ட் ஃபிட்னஸ். ஜிம்முக்கு போங்க, ஃபிட்டாக இருங்க. ஃபிட்டு தான் ரியல் மென்க்கு அழகு. ஸோ ஜிம்முக்கு போங்க, ஃபிட்டாக இருங்க, ரியல் மென்னாக இருங்க. செவன்த் பாயிண்ட் கரேஜ். தைரியமாக இருக்கணும். எதுக்காகவும் ஒரு தைரியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஃபியர் இருக்கக்கூடாதுங்க. தேவையில்லாமல் ஃபியர் இருந்தால் நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. எய்த் பாயிண்ட் ரெஸ்பெக்ட். எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம வயசில் விட சின்னவங்க யாராக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்க. அது ரியல் மெனுக்கு அழகு. நைன்த் பாயிண்ட் லீடர்ஷிப். லீடர்ஷிப் ரொம்பவும் முக்கியம் ரியல் மெனுக்கு. ரியல் மெனுக்கு என்றைக்குமே லைஃப்பை லீட் பண்ண தெரியணும். அப்போ தான் அவங்க ரியல் மென்னாக இருப்பாங்க. நம்ம பார்ட்னரை நம்ம ஃபேமிலியை கரெக்டான வழியில் லீட் பண்ணணும். அதுதான் ரியல் மெனுக்கு அழகு. 10th பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் இதுதாங்க பர்பஸ். லைஃப்பில் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு பர்பஸ் இருக்கணும், எய்ம் இருக்கணும். அதை நோக்கி ரியல் மென் எப்பயுமே போவாங்க. ரியல் மெனுக்கு ரொம்ப ரொம்ப அழகுனாலே பர்பஸ் தான். எல்லார் லைஃப்லையும் பர்பஸ் இருக்கணும். உங்கள் லைஃப்பில் பர்பஸ் என்னன்னு சொல்லி கமெண்டில் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஒரு 10 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். அந்த 10 பாயிண்டில் உங்களுக்கு நீங்கள் உண்மையாலுமே ரியலாக எவ்வளோ பாயிண்ட் வந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.